சூதுகம் முடிஞ்ச உடனே சைன் பண்ண படம் இதுதான் மெயின் லீடாக பண்ணுறோம், லீடாக நடிக்கிற மொதல் படம் இதுதான். ஃபஸ்ட்டு ஃபில்லனாக பண்ண உண்மையாக பயந்தேன். பட் அதுக்கு எனக்கு பயங்கரமான தைரியம் கொடுத்தது ஜிகர் தண்டா படம் தான். ஸோ வில்லனா கூட நடித்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. மெயினாக பாபி சிம்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். நானும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன், அவரும் வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் வரணும்னா கஷ்டப்பட்டு தான் வரணும். கண்டிப்பாக கஷ்டப்படாமல் வர முடியாது. அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்த மீடியா உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இது வரைக்கும் வந்த எல்லா படங்களுக்கும் நீங்கள் எப்படி ஒரு சப்போர்ட், ஒரு லவ், அதே மாதிரி கண்டினியூஸாக உங்களோட இது அன்பு எப்பவுமே கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உரிமையின் என் ராசியம் என்னன்னு தெரியல, 1 வருஷம் 1.5 வருஷம் ட்ராவல் பண்ணோம் ஒரு ப்ராஜெக்டோடன்றது சக்திக்கு தெரியும். சூதுகம் முடிஞ்ச உடனே ஆக்சுவலி சக்தி நான் வந்து ஒரு 4-5 வருஷமாகவே நண்பர்கள். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து வந்து ப்ரோ இந்த மாதிரி நிறைய கதைகள் பேசிட்டே இருப்போம். ஸோ அதில் சூஸ் பண்ண கதை தான் வந்து ஒன் ஆஃப் த இதுன்னு வந்து உருமீன். ஸோ பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா போயிட்டு வந்து சூதுகம் முடிஞ்ச உடனே சைன் பண்ண படம் இதுதான் மெயின் லீடாக பண்ணுறோம், லீடாக நடிக்கிற மொதல் படம் இதுதான் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இருந்தது பிரச்சனைகள். அந்த பிரச்சனையிலேருந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது தான் எங்களை வந்து இப்படி இருந்த எங்களை லிஃப்ட் பண்ணவர் திலீப் பாபு சார். சார் தேங்க்ஸ் அ லாட். வண்டர்ஃபுல் கோ ஆக்ட்ரஸ். சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் நாள் ஃபோட்டோஷூட், அது பேச கூட பழக்கம் கிடையாது. ஃபோட்டோ ஷூட்லேயே பக்கத்தில் இருக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. லைட்டாக அப்படி காலையில் ஆடிட்டு இருந்துச்சு, கையில் வெறுத்துச்சு. அப்புறம் வந்து சிரிச்சாங்க நக்கலை பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இருக்குது, ரொமான்ஸ் வராதுல்ல. ஸோ லைட்டாக அந்த பிரச்சனை இருந்தது. ஸோ ஒரு புரிஞ்சுக்கிட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு கோ ஆக்ட்ரஸ். எங்கே ஒரு கோ ஆக்டர் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் ரேஷ்மி. அப்புறம் கலை, எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். உங்களுக்கு மெட்ராஸில் ரொம்ப பிடிக்கும் கலையோட ஆக்டிங். வெரி பிக் ஃபேன் ஆஃப் கலை நான். நெகட்டிவ் ரோல் கலை பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து ரொம்ப நடுங்கிட்டு பயந்துட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கணேஷ் மாஸ்டர் தான். அதில் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்பாட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஆகுது மாஸ்டர் மாஸ்டர் அவரெல்லாம் ஃபைட் வர மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன். இதுமாதிரி ஃபைட்டராக பண்ணிருக்கீங்களா மாஸ்டர்? இதுல மாஸ்டர் ஜிகடன் வச்சு தான் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் போனதுக்கப்புறம் ஃபைட் பண்ணும்போது ஒவ்வொரு சீன் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அப்படி ப்ராப்பர் ஆர்டரில் இருக்கும். என்ன வரப்போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த அவ்வளோ இது இன்னொன்று ஒரு ஆர்டிஸ்டோட பாடி லாங்குவேஜ்க்கு எனக்கு ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஃபிசிக் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் காலையில் ஹைட்டாக லிஃப்ட் பண்ணி இதெல்லாம் ஒவ்வொரு ஆக்டருக்கு என்னென்ன தேவை, என்ன வரும் அந்த ஃபிசிக்கில் அவர்கிட்ட என்ன இருக்குன்றதை வச்சு அழகாக கம்போசிங் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான உண்மை படத்துக்கு வந்து நான் ஹீரோ ஃபைட்ஸ் வந்து வேற லெவலில் பேசப்படும் கன்ஃபார்மாக. அதில் நோ டவுட்ஸ். அது வந்து மாஸ்டர் தேங்க்ஸ் அ லாட் மாஸ்டர். நிறைய பேர் சொல்லப்போனால் உரிமையின் டீம், ஒரு லைட்மேன்லேருந்து பெட்ரோல் வண்டியிலேருந்து ஆகட்டும், எல்லாருமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 year ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் எங்கள் டீம் கூட இருந்து சப்போர்ட் பண்ண லைட்மேன்லேருந்து எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்ஸ் அகேன் மீடியாவுக்கு என்னோட நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்த என்னோட வர எல்லா படங்களுக்கும் உங்கள் சப்போர்ட் இருக்கணும்னு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து உரிமையின் படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதிகமாக டைலாக்ஸ்லாம் தரல, சும்மா இப்படி நடவு சொன்னார் அப்படி நடவு சொன்னார், நடந்திருக்கேன். அங்கே முறைச்சி பாருங்கன்னாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கதை என்கிட்ட சொன்னார், கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு வில்லனா பண்ணுவோமே பயந்தேன். பட் அதுக்கு எனக்கு பயங்கரமான தைரியம் கொடுத்தது ஜிகர் தண்டா படம் தான். ஸோ வில்லனா கூட நடிச்சு ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்து இன்ஸ்பயராக இருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில் வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான கேரக்டர் வந்து மெட்ராஸ் பார்த்துட்டு எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. மீடியா வந்து எல்லா இதுலேயுமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படிக்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களை மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதுவாக வந்த நானும் சரி பாபியும் சரி இந்த மாதிரி ஒரு படிப்படியாக வந்திருக்கோம். ஸோ எங்களை மாதிரி ஆட்களை வந்து நீங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் ப்ரொடியூசர், எங்கள் ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு மீன் டீம் நீங்களே பார்க்குறீங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு டீம். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் என்னோட டைரக்டர் தான். ஏன்னு தெரியல, பட் ஹீ ரியலி வாண்டட் மீ டு ப்ளே த ரோல். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நாள் போராடி நிறைய இது பண்ணி ஹி மேட் மீ டூ த ரோல். ஸோ இந்த படத்தில் ஐம் அ பார்ட்னா இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு சக்தி சார். ஸோ உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அளவு இது டெஃபினட்டாக இந்த படம் டெலிவர் பண்ணோம். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய கேரக்டரை கொடுத்த டைரக்டர் சக்தி சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா அந்த கேரக்டர் என்னை வந்து சொல்லும் போதே சொன்னார், இது நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு சொன்னார். அது அதே மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. என்னென்னா அந்த கேரக்டர் வந்து நம்ம இவ்வளோ அளவு சொல்கிறாரு, நம்பிக்கைப்படுற அளவுக்கு நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம். சூப்பர், என்னை பண்ண வச்சுட்டாரு. அதே மாதிரி இதில் நடித்த காளி மெயினாக பாபி சிம்காவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். நானும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன், அவரும் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு தான் ஜிகர்தண்டா படம் பார்த்தேன். இவர் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா இவர் முன்னாடி நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா கலக்கி வச்சுருந்தார். அந்த ஆக்டிங் சொல்லவே முடியல, அப்படி இருந்து ரசிச்சுட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி நைட்டு தான் படம் பார்த்தேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு இம்மிடியட்டாக அடித்தேன், கலைக்கு எடுத்துட்டீங்க ஜி, சான்ஸ் இல்லை. உண்மையாகவே நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு சூப்பர் நடிகர் கிடைச்சிருக்காரு. அவரு மட்டுமல்ல, கலையும் சரி சூப்பர். கலைக்கு எடுக்கிறாப்புல தம்பி. நான் தம்பிகிட்ட தான் நிறைய டவுட்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். உண்மை அதான் ஸ்பாட்டில் பண்ணலான்ட்டு. கலை அதே மாதிரி காளி எனக்கு ரொம்ப கால நண்பர். ஹீரோயினுக்கு கூடயும் அவங்க கூட நான் வந்து ஒர்க் பண்ணல இந்த படத்தில், ஏன்னா எங்களுக்கு தனி பர்சனாக இருந்தது. அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட். புது டீம், புது டைரக்டருக்கு இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே சக்தி சார் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் சார். உண்மையாக படம் வந்து நல்ல படமாக தான் வந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுங்க எங்கள் எல்லாத்துக்கும். பெரிய லெவலில் அந்த படம் வெற்றி அடையணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்துக்குமே நன்றி. ஃபஸ்ட் படம், ஸோ சப்போர்ட் எப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வேறு ஏரியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும். ஸோ இது ரொம்ப நாள் பிளான் பண்ணது, ஷெட்யூல்ஸ் நிறையா இருந்ததுனால கரெக்டான டைமில் பண்ண முடியல. ஸோ இது சரியான டைம் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கு. உங்களோட சப்போர்ட் தேவை. நான் நிறைய பேருக்கு ஃபோன்லாம் பர்சனலாக சொல்லியிருப்பேன், ஃபோன் பண்ணி சார் எப்படியோ சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சின்ன படம்னு சொல்லி அப்படியே வந்துட்டோம் ட்ராவல் பண்ணி. ஸோ உங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட்டாக இருந்தாலும், என்ன டைம், எனி இன்டர்வியூஸ் எதுனா இருந்தாலும் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் உடனே இது பண்ண முடியும். ஏன்னா நான் பிஆர்ஓ குமாரோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். இப்போ அவர் ரொம்ப 2 பேரும் ஈஸியாக பேசிக்குவோம். டக்குன்னு கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஹேண்ட்லிங் ஈஸியாக இருக்கும், ஆக்சசபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன கண்டென்ட்னாலும் இமீடியட்டாக சொல்லுங்கள், பண்ணலாம். அதை பற்றி எந்த ஒரு இஷ்யூம் கிடையாது. ஓவர் டு கண்டென்ட் வந்து படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஜென்ரலாக இது வந்து ஒரு த்ரில்லர், அதில் வந்து ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஃபேண்டசி த்ரில்லர். ஜென்ரலாக அந்த உரிமைங்கிற அந்த வார்த்தையோட என்ன மீனிங்கிறத மிகப்பெரிய கொஷினாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். மூதுரைங்கிற அதிகாரம் ஔவையாருடைய 16வது பாடல். அதில் வந்து ஓடுமீனோட உரிமீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கும். ஸோ அந்த வார்த்தையில் ஒரு பிரயோகம் இருக்கும், உரிமீன் அப்படிங்கிற வார்த்தை. தமிழில் வந்து பெரிய ரூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அந்த சவுண்டிங் பெருசாக இருந்துச்சுன்னா அதில் ஒரே ஒரு வார்த்தை உரிமீன். அது நிறைய இடத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். ஸோ என் கதைக்கு எங்கே பொருந்தது அப்படின்னா, ஒரு கொக்கு ஒரு மீன், இந்த 2 உயிரினங்களுக்கு இடையில் ஒரு வேட்டை இருக்குது. ஸோ இந்த வேட்டை நடக்கிற நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நேஷனல் ஜியோகிராஃபிக் இல்லை யூடியூப் நெட்டில் ஏதாவது ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
கொக்கு வந்து அந்த மீனை வேட்டையாடுறதும் கூட அந்த மீனுக்கு தெரியாமல் போய் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பின்னலில் இருக்கோம். ஸோ இந்த எக்கனாமிக்கல் இஷ்யூஸை லைட்டாக டச் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸ் தான். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் இப்போ நைட் வரைக்கும் நீங்கள் தூங்குற வரைக்கும் அங்கங்கே பார்க்கக்கூடிய அந்த செய்திகளை ஒரு திரைக்கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு கமர்ஷியலான எலிமெண்ட், ஸோ ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ஹீரோயின், அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே கரெக்டாக லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் 2 விதமான பேக்ட்ராப் இருக்குது. ஒன்று வந்து ஃபாரஸ்ட்டு, அதனோட கலர் வந்து க்ரீன், ஆக்சுவலி பச்சை. இன்னொன்று நகரம் வந்து நான் பார்க்குற வியூ, சென்னையை வந்து நான் பிளாக்காக தான் இமேஜின் பண்ண முடிஞ்சது. நகரத்தோட இருள் வாழ்க்கையை தான் என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கிடைக்கும். அது ஒரு சாம்பல் நிறமான ஒரு கலர் கிடைக்கும் டோனில். ஸோ இந்த 3க்கும் ஒரு அடிப்படை இருக்குது. ஸோ அதை தான் இந்த படத்துடைய டோனு. ஸோ இது ஒரு த்ரில்லர் பேஸ்ட் ஆன் ஃபேண்டசி எலிமெண்ட். ஸோ நிறைய இன்ட்ரொடக்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த டீம் வந்து அதுக்கு அடுத்தடுத்த படங்களில் வேறு டீமாக போகும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக. தேங்க்ஸ்.